வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது தமிழ்நாடோட பட்ஜெட் பத்தி தான். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26ல என்ன மாதிரி திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, எவ்வளோ திட்டங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும், இந்த பட்ஜெட்டை பத்தி எதிர்க்கட்சிகளோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. தமிழ்நாடோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் நேற்று தமிழ்நாடோட 2025-26க்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளியானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியோட கடைசி பட்ஜெட். இதுக்கப்புறம் 2026 எலெக்ஷனை எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்காக, மக்களோட நலனுக்காக இந்த பட்ஜெட்ல என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அந்த திட்டங்களுக்கு என்ன பட்ஜெட் அவங்க ஒதுக்குனாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன திட்டங்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் விடியல் பயணம். இந்த திட்டத்தின் கீழே இப்போ வரைக்கும் 40% ஆஃப் பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை 65% இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 50 லட்சம் பெண்கள் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே பயனடையணும் அப்படின்னு 3600 கோடி பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தினால ஒவ்வொரு பெண்ணுமே 888 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே, அதாவது மாசம் பெண்களோட அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வந்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். 1.15 கோடி பெண்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காக 1307 கோடி பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துல பெண்கள் வந்து பயனடையாம, அதாவது எலிஜிபிளா இருந்துமே 1000 ரூபாய் கிடைக்காம இருந்தவங்களும் இந்த தடவை ரீஅப்ளை பண்ணி அந்த 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னும், அடுத்த கட்டமா இந்த திட்டத்தை கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸுமே வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயனடைறதுக்கான வேலைகள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெண்கள், அதாவது வேலைக்கு போகிற பெண்களுக்காக ஆல்ரெடி 13 தோழி விடுதிகளை வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அதோட அடுத்த கட்டமாக 10 புது தோழி ஹாஸ்டலை வந்து கட்ட போகிறதுக்காக 77 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்காக இந்த பட்ஜெட்டில் வந்து பல விஷயங்களை வந்து திட்டங்களை முன்கொண்டு வந்திருக்காங்க. இது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் எல்லாருமே எதிர்த்து பல போராட்டங்களை ஃபேஸ் பண்ண பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான முதல் கட்ட வேலைகளை ரொம்ப தீவிரமா ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் மட்டும் இல்லாம ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இந்த இடங்கள்லயுமே புது ஏர்போர்ட் வந்து கட்டுறதுக்கான பணிகளை மேற்கொள்ள போறதா இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ மொழி பிரச்சனை அப்படின்றது ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்க டைமில் இந்த பட்ஜெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை புதுசாக 45 லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக 133 லட்சத்தை வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதை தாண்டி 2000 ஏக்கரில் சென்னை சிட்டியில் ஒரு புது சிட்டியை வந்து உருவாக்க போகிறோம், அதுக்கான பணிகளை தீவிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கூடிய விரைவில் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்கள் பயனடைகிற வகையில் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப லேப்டாப் ஒரு டேபை வந்து வழங்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை கேன்சர், HPV தடுப்பு ஊசியை வந்து 14 வயசுல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே 1 லட்சம் வீடை கட்டுறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3500 கோடி வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல வந்து ஓவராலா பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும், மக்களோட நலனுக்காக சில விஷயங்களை வந்து அவங்க பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஒவ்வொரு துறைக்குமே எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறைக்காக 46,768 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்காக 26,678 கோடி, ஊரக வளர்ச்சிக்காக 29,465 கோடி, மின்சாரத்துறைக்காக 21,178 கோடி, மக்கள் நல்வாழ்வுக்காக 21,906 கோடி, நெடுஞ்சாலைத்துறைக்காக 20,722 கோடி, போக்குவரத்து துறைக்காக 12,964 கோடி, நீர்வளத்துறைக்காக 9,460 கோடி, சமூக நலன்துறைக்காக 8,597 கோடி, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நலத்துறைக்காக 5,833 கோடி, SC and ST வெல்ஃபேருக்காக 3,924 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ பட்ஜெட் இந்த துறைக்கெல்லாம் ஒதுக்கி இருந்தாலுமே தமிழ்நாடே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடன்ல தான் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு மேல கடன் இருக்கு அப்படின்னு IAS ஆஃபீஸர்
அமைச்சர் உதயச்சந்திரன் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னும் அதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து 1,00,000 கோடி கடன் வாங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் அவரோட கருத்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இவங்க ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு கடன்ல தான் வச்சிருக்காங்க. இதுல இவங்க ஆல்ரெடி சொன்ன திட்டங்களையுமே வந்து அவங்க நிறைவேற்றத்துக்கு இன்னும் பல கடன்கள் அவங்க வாங்கணும். இதுக்கு நடுவுல புதிய திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த பட்ஜெட் 2025-26 அப்படின்றதே சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் அவரோட கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இது தமிழக மக்களுக்கான வளர்ச்சிக்கான போட்ட பட்ஜெட் மாதிரி தெரியல. திமுகவோட மக்களுக்கோட வளர்ச்சிக்காக போட்ட பட்ஜெட் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டை முழுசா வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாடோட பட்ஜெட்ல தமிழ்நாடோட கவர்மெண்ட் தமிழக மக்களோட வளர்ச்சிக்காக வந்து சுத்தமா புறக்கணிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழக மக்களை அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இருக்கு அப்படின்னு டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்களும் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஓவராலா இந்த பட்ஜெட்டை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Divya.